பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். ஆதார வசனம் மார்க்கு 10:51-52. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த குருடன், பர்திமேயு, ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அன்பான தேவ மக்கள், மார்க்கு 10:46-52 வரை ஒரு நிகழ்வு உண்டு. இதில் இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது வழி அருகே பர்திமேயு என்பவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இவன் குருடன். அந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஜனங்கள் அவனை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஜனங்களின் அதட்டுதலுக்கு அவன் பயப்படவில்லை. இது இவனுக்கு இப்போது கிடைத்த ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு. மறுபடியும் இதே சாலை வழியாக வருவாரா என்பது தெரியாது, யாருக்கு தெரியும்? அவன் விடாமல் முன்பை விட அதிகமாக கத்தினான். அவனால் ஓட முடியாது. இப்போது அவனுக்கு இருக்கும் ஒரே பலம் சத்தம், வாய்ச்சொல். அதை வைத்து கூப்பிடுவது ஒன்றுதான். இதை பயன்படுத்தினான். என்ன அவனால் முடியுமோ அதை பயன்படுத்தினான். இயேசு நின்றார். அவனை அருகில் அழைத்து வரச் சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அவனோ குருடன். அவனுக்கு பார்வை வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? இது நம்முடைய கேள்வி. தெரியும், ஆனால் அவர் பார்வை கொடுக்க முடியும் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும், கேட்க வேண்டும். விசுவாசிக்கிறானா, கேட்கிறானா, எதிர்பார்க்கிறானா? ஆகவே அவர் கேட்டார். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான், பெற்றுக்கொண்டான். இன்று ஆவியானவர் நம்மோடு இடைபடுவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கேட்பதில் தெளிவு இருக்க வேண்டும். அந்த குருடன், இனி நான் பிச்சை எடுக்காமல் வெளியில் வராமல் இருக்க பொருள் உதவி கேட்டிருக்கலாம். தன் வாழ்நாளெல்லாம் ஜீவிக்கும்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து தாங்கள் என்று கேட்டிருக்கலாம். அல்லது உங்கள் விருப்பப்படி ஏதாவது செய்யுங்கள் என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் அவனோ நிரந்தர தீர்வை கேட்டான், பெற்றுக்கொண்டான். அவனுக்கு அன்று கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவவிடாமல் பிடித்து கொண்டான். ஜனங்கள் அதட்டினார்கள் அமைதியாக இருக்கும்படி. அவனோ முன்னிலும் அதிகமாக கத்தினான். அதாவது அந்த தடையை நொறுக்கி அல்ல தட்டிவிட்டு, நான் கூப்பிடுவேன், உங்களால் என்னை தடுக்க முடியாது என்பது போல கூப்பிட்டான். பெற்றான். அன்று இயேசு நேரடியாக நடந்து போனார். அவன் அதை அறிந்து பிடித்து கொண்டான், நழுவ விடவில்லை. இன்று நமக்கு எப்படி? இன்று நம்மை திக்கற்றவளாக விடவில்லை. யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று வந்து நம் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார். இந்த ஆவியானவரை, இந்த அபிஷேகத்தை நாம் ஏற்று பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 11:13 பாருங்கள். கேளுங்கள், நிரப்புவார், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு பெரிய தலைகளாக நிற்க வேண்டிய அவசியமில்லை. கொடுக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, ஆலோசனை தருகிறவரே நமக்குள் இருக்கிறார். இதை காட்டிலும் வேற என்ன வேண்டும்? இருந்தாலும் காரியங்கள் தானாக நடந்து விடுவதில்லை. எப்போது எப்படி தேட வேண்டும், கேட்க வேண்டும் என்று எழுதியே கொடுத்து விட்டார். எப்போது வேண்டுமானாலும் அவருடைய எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். நீங்கள் 3000 குறிப்பு வைத்தாலும் அத்தனையும் செய்வார். இருப்பினும் ஒரு நேரத்தை குறிப்பிட்டுள்ளார். அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவார்கள். நீதிமொழிகள் 8:17. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏசாயா 55:6. தொடர்ந்து முறையாக வேதத்தை வாசித்தால்தான், அதிலிருந்து தான் ஆவியானவர் நம்மோடு இடைபடுவார். வசனம் முக்கியம், வார்த்தை முக்கியம். இந்த வசனம்தான் ஆவியானுடைய லாங்குவேஜ். நினைவில் கொள்ளுங்கள், அதிகாலை நேரத்தை இயேசு ஒருபோதும் தவறவிடவே இல்லை. தான் மானுடராக வாழ்ந்தபோது அதை பயன்படுத்தி கொண்டார். அவர்தான் நமக்கு முன்மாதிரி எல்லாவற்றிலும். ஒன்று, அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுவது, ஸ்தோத்தரிப்பது, துதிப்பது, ஜெபிப்பது, முழு மனதோடு. ஒரு அரை மணி நேரம் இருந்தாலும் அதை முழு மனதோடு, ஒரு 15 நிமிடம் கிடைத்தாலும் அது முழு மனதோடு செய்ய வேண்டும். விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். இதற்கு இடையூறு நிறைய உண்டு. முதலில் எதிர்த்து நிற்பது நம்ம சரீரம். தூக்கமாக வரும். பின் வேலைகள், பின் குடும்ப நபர்கள். இத்தனை நாட்களில் ஜெபித்தீர்கள், எண்ணத்தை கண்டீர்கள். இந்த சத்தம், இந்த தடைகளை நொறுக்கி பர்திமேயுவைப் போல முன்பாக இன்னும் எழும்புங்கள், முன்பை காட்டில் இன்னும் எழும்புங்கள். இன்று நேரமே எழும்புங்கள்.
அவருடைய தயவை கேளுங்கள். மோசையை கேட்டது போல வழியை கேளுங்கள், நிச்சயம் பேசுவார். இன்னது வேண்டும் என்பதை தெளிவு பெற்றுக்கொண்டு கேளுங்கள். அவர் கோபித்து கொள்ள மாட்டார். உனக்கு பாரு ஆசையே என்று சொல்ல மாட்டார். அது மனிதன். ஆபிரகாம் ஒரு மகனை கேட்டான். உனக்கு வயதாகிவிட்டது, உனக்கு எதுக்கு இந்த ஆசைன்னு கேட்டாரா? அவரே சொன்னார், நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னார். கொடுத்தாரே. அன்னால் ஒரு மகனை கேட்டாள், பொருத்தனை பண்ணி கேட்டால், ஒரு மகனை கொடுங்க, அது உங்களுக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்றால் மகனையும் கொடுத்தார். அதுக்கப்புறம் 5 மக்களையும் கொடுத்தார். எலிசா இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எப்படி பெற்றுக்கொண்டான்? எலிசா அவனை விட்டு எடும்பு நாள் வந்தவுடனே அவன் பின்தொடர்ந்தான். நான் கில்கால் வரை போய் வருகிறேன், இங்கே இருந்தார். இல்லை ஆண்டவரை கூட வருகிறேன் என்று கில்கால். பெத்தேலுக்கு போயிட்டு வருகிறேன் என்ற இங்கே இருந்தார். இல்லை ஆண்டவரின் பெத்தேலுக்கு போனான், எரிகோவுக்கு போனான், யோர்தானுக்கு போனான், யோர்தானுக்கு அப்புறமும் போனான். விடாமல் பிடித்து கொண்டான், என்ன நடந்தாலும் சரி என்று. அவன் சந்தர்ப்பத்தை நழுவ விடவே இல்லை. அதற்கப்புறம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பாருங்கள், இதையெல்லாம் வேதத்தில் எதற்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது? நமக்கு உற்சாகப்படுத்துவதற்கு தான். கேட்டதை கொடுத்தார். சாலமோனுக்கு அவன் கேட்டதையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யம் கனம் மகிமையும் கொடுத்தார். பலருக்கு இப்படி கேட்பதில் ஒரு பயம், இது தேவ சித்தம்தானா, இதை அறிந்து செய்கிறோமா என்பது. இந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் சுகமாய் வளமாய் மேன்மையாய் நிறைவாய் வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். உங்களது வேண்டுகோளும் இதற்குள் தான் இருக்கிறது. 2 நட்சத்திரங்களை கொடுங்க பணம் கேட்ட போறீங்க? இல்லை. ஒரு 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 நிலையிலும் தாவீது ஜெபித்தான், விடுதலையானான், பெற்றுக்கொண்டான், பின் நடந்தான். மறுபடியும் பிரச்சனை, ஜெபித்தான். அவன் இப்பத்தானே ஜெபித்தோம், எத்தனை முறை ஜெபிக்கிறது என்று சோர்ந்து போனானா? இல்லையே. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்பதற்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லியிருக்கிறார். அவரோடு இணைந்து நடப்பதே சந்தர்ப்பம், அதை நழுவ விடக்கூடாது. எவ்வளவேனும் எல்லாவற்றும் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நீங்கள் அதிகாலை எழும்பது, ஜெபிப்பது, துதிப்பது, வேதம் வாசிப்பது, இதெல்லாம் நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டீர்கள் என்பது அர்த்தமாகும். எதுவுமே நடக்காதமாக இருக்கலாம், கண்ணுக்கு எதுவும் தெரியாதமாக இருக்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. 2 நாளாகும் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் பாடி துதிப்பதற்கு, அதாவது சோல்ஜர்ஸுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை நிறுத்தினான். அவன் சந்தர்ப்பத்தில் உருவாக்கி கொடுத்தான். இவர்கள் பாடி துதித்து கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, அங்கே எதிரியின் படையில் மகா பெரியது. ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஆண்டவர் ஆவி எழுப்பிவிட்டார். அவர்கள் மடிந்தார்கள். அப்படி நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் மடிந்து விழுந்துவிடும். ஆவிக்குரிய மண்டலத்தில் வழிகள் எல்லாம் கிளியர் ஆகிவிடும். இதை நீங்கள் நம்புங்கள். அப்போ எந்நேரம் ஜெபிக்க முடியுமா? வேண்டியதில்லை. நீங்கள் ஜெபிக்க நேரத்தை எடுத்துக்கொண்டு, நேரம் கிடைக்கும் போது ஜெபியுங்கள், நேரத்தை உண்டாக்கி கொண்டு ஜெபியுங்கள். ஒரு பஸ்ஸுக்கு நிற்கிறீர்கள், ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுகிறீர்கள், ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுகிற போது வசனத்தை தியானியுங்கள், மனதுக்குள்ளே ஜெபியுங்கள். அந்த சந்தர்ப்பத்தை விடாதீர்கள். தேவையில்லாதவற்றை ஃபோன் பேசாதீர்கள். இதையெல்லாம் ஜெபம். ஒரு வேலை செய்யும் பொழுது இது கர்த்தருக்கென்று செய்கிறேன், கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைவோடு செய்யுங்கள். அதுவும் ஜெபந்தான், அதுவும் ஜெபந்தான். ஒருவரோடு பேசும் பொழுது அக்கறையோடு கவனியுங்கள். அவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள். அதுவும் ஜெபந்தான், அதையும் கவனிக்கிறார். யோசேப்பு எப்படி இருந்தான்? கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருந்தான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, காத்திருக்கும் பொழுது எல்லாம் அங்கே ஆவிக்குரிய மண்டலத்தை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் சந்தர்ப்பம். ஒரு சந்தர்ப்பத்தை விடாதீர்கள். முறுமுறுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும், சலித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும், அதை பயன்படுத்தாதீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். நீங்கள் நழுவ விடாமல் இருக்கும் பொழுது, அவரோடு நடக்கும் பொழுது, சிந்தனை சரியாக இருக்கும் பொழுது, பாசிட்டிவாக பேசும் பொழுது, பாசிட்டிவாக நினைக்கும் பொழுது, ஒருவருக்கு ஆறுதலாக இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் உருவாகி அங்கேயே உருவாகி நின்று விடாதுங்க. உங்கள் கைக்கு வரும், கண்கள் பார்க்க வரும், இது நிச்சயம் வரும். அதற்காகத்தான வேதத்தில் அத்தனை சாட்சிகள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 119 1 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். சாட்சியை கை கொண்டு நடந்து முழு மனதோடு தேடுகிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன? ஆசீர்வதிக்கப்படுவான் என்பது அர்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கள், உருவாக்கி அதை பயன்படுத்துங்கள். நீங்கள் உயர்வாக வாழ்வீர்கள். உங்களை ஒருவரும் தொட முடியாது. உங்கள் எல்லைகள் எங்கும் சமாதானம். நீங்கள் வந்தாலே உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா மற்றவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம் உங்களை பார்த்தல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர்
ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, மோசேக்கு உமது வழியும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உடைய கிரியையும் காட்டினது போல எங்களுக்கும் காட்டுங்கப்பா. எங்கள் இருதயத்தில் எங்கள் எதிர்காலத்தை அறிந்த நீர் அதற்குண்டான விருப்பத்தை வைப்பீராக. இருதயத்தில் ஒரு விருப்பத்தை வைப்பீராக. அதில் செயல்பட கிரியையை தருவீராக. ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவீராக. ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள கிருபையை தருவீராக. உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கும் கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.